மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, சிறிதளவு தண்ணி சேர்த்து அரைத்து எடுத்துக்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை சுத்தம் செய்து கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தவால 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக கட் பண்ணிய 5 பல் பூண்டு, கட் பண்ணிய பாலக்கீரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கீரை சுருங்குற வரையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தவால 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணிய 20 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி கட் பண்ணிய 2 தக்காளி, 2 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைத்த விழுது, 200 ml தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிய கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் மூடி வேக வைத்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். பாலக் கிரேவி ரெடி.